Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 1 மேக்ஸ் ஆன்சர் கீ எக்ஸ்பிளேஷன் வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், a/3 ஈக்குவல் டு b/4 இஸ் ஈக்குவல் டு c/7 எனில் a + b + c டிவைடட் பை சியோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. இதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வரும்போது அப்போ 3 + 4 + 7 டிவைடட் பை சின்னு கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ என்னது 7. இப்போ இந்த 3 கூட்டினா என்ன வரும்? 3 + 4 7, 7 + 7 14, 14 டிவைடட் பை 7, 1 7 7 14. ஓகே, அடி கொடுத்த ஆன்சர் வந்து என்னது 2. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அடுத்து வந்து பாருங்க, 0.07% பின்னமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கு வந்து எப்படி செய்யணும்? பின்னமாக மாற்றுக அப்படின்னா வந்து மேலையும் கீழையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு பின்னமாக வந்து ஈஸியாக வந்து மாற்றிடலாம். பாருங்க, 0.07. இப்போ இது மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி கீழே 1ன்னு வச்சுக்கோங்க. 1ன்னு வச்சுக்கிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த 2 0 போய் ஹோல் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது 7 டிவைடட் பை 100, ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஸ்தானம் தள்ளி வந்துடும். அப்போ 7ங்கிறது ஹோல் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 3வது கணக்கு, எனிதிங் பவர் 0. ஓகேவா? a/0 எனிதிங் பவர் 0 வந்து என்னது 1. இங்கே வந்து p/0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனிதிங் பவர் 0 வந்து என்று 1. அடுத்தது 79வது கணக்கு. ஓகே, இப்போ பாருங்க, x is equal to √3 + 1 எனில் x - 2/x ஹோல் ஸ்கொயரின் மதிப்பை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த x is equal to √3 + 1 அப்படின்ட்டு இந்த இடத்துல நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ண என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக √3 + 1 - 2 டிவைடட் பை √3 + 1. ஓகேவா? இப்படி இருக்குது. இது ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கான்ஜுகேட் எடுப்போம்ல, இதற்கு ஆப்போசிட், அதாவது √3 - 1 டிவைடட் பை √3 - 1 இப்படி எடுத்தால் தான் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அதனால் இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a + b a - bன்னு இருக்கா? a + b a - bனா நமக்கு என்ன ஃபார்மெட்டு? a² - b² இஸ் ஈக்குவல் டு a + b a - b. அப்போ a + b a - bன்னு இங்கே கீழே இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? a² - b²ன்னு எழுதிக்கலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் a அப்படிங்கிறது √3. ஓகே, இந்த இடத்துல இதில் a அப்படிங்கிறது √3, b அப்படிங்கிறது 1. அப்போ √3 + 1 - 2 √3 - 1 டிவைடட் பை, இதை எழுதும்போது எப்படி எழுதலாம்? a² √3² - b² 1² இந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிங்க. இப்போ 3 ஸ்கொயர், இப்போ √3 + 1 - 2 √3 + 1 - 1 டிவைடட் பை, ஓகே, இதெல்லாம் ப்ராக்கெட்டில் வரும். இந்த மைனஸ் இருக்கா? இதெல்லாம் ப்ராக்கெட்டில் வரக்கூடியது. √3 ஸ்கொயர் பண்ணால் √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 - 1 எவ்வளவு? 2. இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே என்ன வருது? இங்கே உள்ள என்ன இருக்குது? √3 + 1 மைனஸ், இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பெருக்கினா என்ன வரும்? -√3 + 1ன்னு ஆயிரும். ஓகே, இந்த கணக்கில் √3 + 1 மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் -√3 + 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ √3 - √3 கேன்சல் ஆயிரும். +1 + 1 +1 +1 கூட்டினா என்ன? 1 கூட்டினா 2, 2 ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 4. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி 4. இது உங்களுக்கு மெதுவாக சொல்லிக் கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்பீடாக வந்துடும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கடன்ட்டு செஞ்சிடலாம் இந்த கணக்கெல்லாம். ஓகே, அடுத்த கணக்கு
அடுத்த கணக்கு வந்து கொஞ்சம் இதற்கு முன்னாடி பார்த்த ஒரு கணக்கு மாதிரி தான். ஓகே, இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம்? இப்போ எக்ஸ் பவர் 4ன்னு இருக்கா, இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இது ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே வந்து எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 8. இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்மெட்டில் இருக்கா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்மெட்லேருந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இதில் ஏ அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர், பி அப்படிங்கிறது 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அதை தான் இப்போ எழுத முடியும். ஓகேவா? அடுத்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கீழே உள்ளது எழுதியாச்சு ஈக்குவல் டு 8. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இதை வந்து அகைன் எப்படி எழுதலாம்? இதுவும் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தானே இருக்குது. இதை வந்து எப்படி எழுதலாம்? இப்போ இதில் வந்து எக்ஸ் ஏ இது ஏ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏ. அப்போ இது வந்து எப்படி வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த நம்பரை போட்டு எந்த நம்பர் வருதோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரிலன்னா இப்போ 1 தூக்கி எக்ஸில் போடுங்க. 1 போட்டால் என்னது? 1 + 1 2. இங்கே 1 போட்டால் 0 ஆயிரும். 2 × 0 0 ஆகிரும். அப்போ 1 வராது. 3 போடுங்க. 3 போட்டால் 3 + 1 4. இங்கே 3 போட்டால் 3 - 1 2 4 2 8. அப்போ இதுதான் வந்து ஆன்சர்ன்ட்டு போட்டலாம் இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஓகேவா? இல்லைன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த இடத்துல இருந்தே தான் வரணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் தானே, அதை தானே பிரித்து எழுதணும். இதை எப்படி வச்சுக்கோங்க? வச்சுக்கிட்டு இந்த 1 ஸ்கொயர் இருக்கா, இந்த 1 ஸ்கொயர் அங்கே கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போ 8 + 1 8 + 1னா 9. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது எப்போவுமே +or-3 வரும். ஒரு ரூட்டில் இருக்குது ரூட் 25னா அதை வெளியே எடுக்கும்போது +or-5 ரூட் 9 அப்படின்னா ஸ்கொயரில் இருந்து இதான எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற √9ன்னு அர்த்தம். அப்போ இதிலேருந்து வெளியே எடுக்கும்போதுலாம் நமக்கு +or- அப்படிங்கிறத போடணும். வெறும் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஒரு கணக்கு உண்டு. வெறும் 3ங்கிறது இருந்துச்சுன்னா அதை போட்டக்கூடாது அவசரத்தில். ஓகேவா? +or-3 அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக போடணும். ஓகேவா? ஆன்சர் என்னது? 3. அடுத்தது ஓகே, இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். a² + b² = 234 மற்றும் ab = 108 எனில் a + b / a - b இன் மதிப்பை காண்க. இந்த கணக்கில் இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? a² + b² + 2ab. a - b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? a² + b² - 2ab. இதை தான் வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து a² + b² வந்து எவ்வளவு? 234. ab இருக்குது, நம்ம ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2ab இது ab. 2ab அப்படிங்கிறது எவ்வளவு? 2 × 108. அப்போ 216. ஸோ 2ab அப்படிங்கும்போது 216. அடுத்தது 234 - 216. ஓகே, இதை தான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே a + b த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, இது a + b a - b கண்டுபிடிக்கணும். இங்கே இருந்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. எவ்வளவு? இது 16 - 250 450. இங்கே பார்த்தீங்கன்னா 26 36 36 ஒரு 2 கம்மியாக 18. இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a - b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 450 / 18. 9 9 29 18 59 45 0 1 2 25 25. ஸோ ஆன்சர் வந்து 25ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. ஏன்னா நம்ம கண்டுபிடித்து இருக்கிறது வந்து a + b த ஹோல் ஸ்கொயரு a - b த ஹோல் ஸ்கொயர். கணக்கில் நம்மகிட்ட கேட்டிருக்கக்கூடியது என்னது? a + b டிவைடட் பை a - b. அப்போ இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்தால் வந்துருமா? இப்போ 25ஓட ரூட் வேல்யூ வந்து என்னது? 5. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் வந்து என்னது? 5. நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுட்டா? a + b a - b கேட்டால் இந்த a + b a - bக்கு வந்து இந்த ஃபார்மெட்டு தான் இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயர் a - b த ஹோல் ஸ்கொயர்னு ஃபார்மெட் இருக்குது. இந்த இதை ஃபஸ்ட்டு எழுதி இதில் இருந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி
ஒரு ஆன்சரை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். அதில் இருந்து ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். a + b a - b. ஓகே, அடுத்த கணக்கு. இந்த கணக்கு வந்து பாருங்க. ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழில் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது? இந்த இதற்கு வந்து நீங்கள் இப்படி எழுதினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். x/1/x = 65/8. அதான ஒரு எண் அதன் தலைகீழிங்கிறது 1/x = 65/8 எழுதிங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதே இது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். 6 அப்படிங்கிறது ஒரு எண், அதோட தலைகீழி அப்படிங்கிறது 1/6. இதோட வேல்யூ எவ்வளவு? 6 6 36 37/6. அப்போ இது கிடையாது. அடுத்து 8 8/1/8. 8 8 64 64 1 65 65/8. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. இது வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது a + b² + a - b² = என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு 2 ஃபார்முலா எழுதுகிறோமோ அந்த 2 ஃபார்முலா எழுதி கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். a + b² ஃபார்முலா a² + b² + 2ab ப்ளஸ் இதோட a - b² ஃபார்முலா a² + b² - 2ab. -2ab + 2ab கேன்சல் பண்ணிடலாம். a² + b² a² + b² இருக்குது. அப்போ 2a² + b² இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2a² + b². அடுத்தது இந்த கணக்கு பாருங்க. இது a² மைனஸ் இந்த ரெண்டும் b² இருக்குது. a² - b² ஃபார்முலா a + b a - b. இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கழிச்சிருக்காங்க. 75,983 - 45,983 இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ a - b வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை a + b தான் இப்போ ஃபைன் பண்ண. அதான் ஆன்சர். a + b அப்படிங்கிறது 75,983 + 45,983. 6 8 8 16க்கு 6 மிச்சம் 1 10 19க்கு 9 மிச்சம் 1 11க்கு 1 மிச்சம் 1 8 4 12. ஸோ 121,966. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கணக்கு. இந்த கணக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. x + l × x + m = x² + 4x + 2 எனில் l² + m² வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x². அடுத்து எக்ஸை வச்சு எம்மை மல்டிப்ளை பண்ணால் xm. அடுத்து எல்லை வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஓகேவா? இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் lx. இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் lm. ஓகே, இந்த மாடலில் வரும். இப்போ இதில் வந்து x² வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கா? இந்த எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாமா? காமனாக எக்ஸை வெளியே எடுத்தால் m + lன்னு வரும். நம்ம அதை l + mன்னு எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அண்ட் lm. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த இது கூட கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதில் x² இருக்குது, இதுலேயும் x² இருக்குது. ஓகே, இல்லை x × l + mன்னு இருக்குது, இங்கே 4xன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் முக்கியமான இடம். இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. இந்த l + mக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்காங்க? 4 போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்னா l + mக்கு பதிலாக 4ன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே lmன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்னது? lm அப்படிங்கிறது வந்து என்னது? 2ன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா l² + m². இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம எழுதக்கூடியது. இந்த இதில் இந்த இது இருக்கா? இது ஸ்கொயர் 4² l² + m² = 4². இந்த 4² விட்டுறக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு 2 வந்து கூட இருக்கா. ஓகேவா? அதனால் அந்த 2வை வந்து என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 2². இப்போ இங்கே வந்து 4² 16 - 4 வந்து எவ்வளவு? 12.
இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 12ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டு எது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஒரு 4 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அடுத்து இங்கே ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணிட்டு இதில் கழிச்சிடணும். எல் ப்ளஸ் எம் மைனஸ் எல்எம் இந்த இதில் கழிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த இந்த ஒரு கணக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 11 பாருங்க. 4y divided by 3 minus y equal to 2y into 2 by 3 into 2y. இந்த கணக்கை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ இதை எழுதுங்க. 4 by 3y. இப்போ இங்கேயும் வந்து என்ன வரணும், நமக்கு மேலேயும் கீழேயும் 3 வரணும். அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். அப்போ மேலேயும் கீழேயும் 3ஆல் மைனஸ் பண்ணுங்கள், மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3y divided by 3 equal to 2 by 3 into 2 by y. இந்த இடத்துல இதை மைனஸ் பண்ணால் 3 காமனாக 3 எடுத்துக்கலாம். மேலே மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4y மைனஸ் 3y வந்து 1y. 4ல் 3 போச்சுன்னா 1y இருக்கும். அப்போ y by 3 is equal to 2 by 3 into 2 by y. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதை எப்படி அடி கொடுக்க? ஓகே, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4. ஸோ இங்கேயே மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த ஸ்டெப்லேயே. 4 3y ஸோ ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3y. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ 3y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × 3 12. இப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. இந்த 3 வந்து இங்கே மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். டிவிஷனில் வந்துச்சுன்னா 1 3 3 4 3 12. அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. நான் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும், அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இங்கே பாருங்களேன், ப்ளஸ் 2 கொடுத்துருப்பாங்க, மைனஸ் 2வும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு ப்ளஸ் 2 வந்து போட்டுறாதீங்க. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இது ஈஸியான கணக்கு தான், கொஞ்சம் கரெக்டாக ஒரு செகண்ட் யோசிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. 4356 மைனஸ் 2171. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் இந்த வேல்யூ வரும். அப்போ ஏ மைனஸ் பி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 4356 ப்ளஸ் 2171 ஏ ப்ளஸ் பி. நமக்கு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா தெரியும். என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகே, எப்போவும் இதான் பார்ப்போம். இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கும், அதில் ஏ ப்ளஸ் பி அல்லது ஏ மைனஸ் பியை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, ஏ ப்ளஸ் பியும் கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் பியும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கணக்கில் எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பின்ட்டு எல்லாம் இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது? 1. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது என்னது? 1 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது 0.1 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.01. அடுத்த ப்ளஸ் 0.01 0.01 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் 2 0 இருக்குது, இதில் 2 0 இருக்குது. அப்போ மொத்தம் 4 0 வரும். ஒரு 0 தள்ளி புள்ளி வரும். 0.0001 டிவைடட் பை 0.0101. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். மேலே உள்ளதை 0.0001 ப்ளஸ் 0.01. இதை ஆட் பண்ணால் 10100. ஓகே, அப்போ என்ன வருது? 0.0101. கீழே என்ன இருக்குது? 0.0101. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன வரும்? ஆன்சர் 1. ஆன்சர் ஆப்ஷன் சி 1. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.
Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2 மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு சிம்பிளிஃபை சுருக்கு கண் கொடுத்து 8988 டிவைடட் பை 8 டிவைடட் பை 4னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 8 வச்சு வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? இப்போ 8 வச்சு டிவைட் பண்ணால் எப்படி வரும்? 8988 டிவைடட் பை 8. ஒரு 8 இங்கே ஒரு 9 இருக்குது, ஒரு 9 மீதி 1, அப்போ 18ன்னு வரும். 9 ஓகேவா? 8 16, 18 இருக்குது, அப்போ ஒரு 8 16, அப்போ மீதி 2 28 வருது. 3 24, 24 மீதி 4 வந்து போகாது, அப்போ 0 சேர்க்குறோம் புள்ளி வச்சுட்டு, அப்போ 8 40. ஓகேவா? ஸோ என்ன வருது? 1123.5. ஒரு 0 சும்மா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும். இதை 4ஆல் டிவைட் பண்ண என்ன வருது பார்ப்போமா? ஒரு நாள் 4, 7 நாள் 8, 7 நாள் 8னா 11ல் 8 போச்சுன்னா மீதி 3 இருக்குது, 32. 7 நாள் 28, 8 நாளா 32. ஓகேவா? 8 நாளா 32, மீதி 3 இருக்குது. 3 வந்து அடி போகாது, அதனால 0. இந்த 5 வந்து கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த 5 கூட சேர்த்துக்கிட்டா 0 போட்டு புள்ளி வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த 5 0 சேர்த்துக்கிட்டோன்னா என்ன வரும்? 8 நாளாக திரும்பி 32 வந்துடும். அப்போ 8. ஓகேவா? அப்போ 280 பாயிண்ட். இப்போ 35னா திரும்பி 8, அப்போ மீதி 3 வரும். 3னா 30, 30னா 7 நாளாக 28, மீதி 2. ஓகேவா? இந்த மீதி 2 இருக்கா? இந்த மீதி 2 கூட 0 சேர்த்து 5. ஸோ ஆன்சர் வந்து 280, 280.875. இந்த கணக்கோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த 190வது கணக்கு. இதை வந்து பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். 10 ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ 10க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னது? 16. 16க்கு ரூட் எடுத்து ஆன்சர் என்னது? 4. இது இப்படி வந்து ஈஸியாக போட்டுடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சதா ரொம்ப ஈஸி தான். இப்போ 225 இருக்குது. இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்தால் என்னது? 15. 154 + 15 எவ்வளவு? 169. 169க்கு ரூட் வேல்யூ எடுத்தால் எவ்வளவு? 13. 108 + 13 எவ்வளவு? 121. 121க்கு ரூட் வேல்யூ எடுத்தால் எவ்வளவு? 11. 25 + 11 எவ்வளவு? 36. 36க்கு ரூட் வேல்யூ எடுத்தால் எவ்வளவு? 6. 10 + 6 எவ்வளவு? 16. ஓகேவா? 16க்கு ரூட் வேல்யூ எடுத்தால் எவ்வளவு? 4. ஸோ இந்த கணக்கை இந்த மெத்தட்லையும் செய்யலாம். இல்லைன்னா பார்த்த உடனே ஆன்சரும் வந்து போடலாம். 10 இருக்குது, 10 + 10க்கு அடுத்த ரூட் வேல்யூ 16. 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 4ன்ட்டு போட்டுடலாம். ஆன்சர் வந்து 4. அடுத்தது, பின்வருவற்றுள் எது உயர்ந்த சதவீதம்? சதவீதம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி ஒரு பின் இருக்குது, இதுக்கு சதவீதம் கேட்டால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதை வந்து செஞ்சாலே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகேவா? இந்த இடத்துல இந்த 0வை இந்த 0 கேன்சல் பண்ணிடும். ஓகே, இப்போ இதை அடி கொடுக்குமா? ஓகே, இது எதால் அடி கொடுக்கலாம்? 1 2 27 2 54. 1 2 மீதி 1, 9 18 92. ஓகே, இப்போ இது அடி கொடுத்தா என்ன வரும்? இது 3ஆல் போகும். 5 3 15, 6 3 18, மீதி 1, 12. 12னா 4 3 12, 9 3 27, 5 9 45, 6 9 54, 7 9 63. ஓகேவா? 7 9 63, மீதி 1 டிவைடட் பை 9. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது இந்த மாதிரி வருதா? கொஞ்சம் பெரிய ஆன்சர் வரும். நம்ம எங்கேயோ அடி தப்பாக கொடுத்துட்டோமோ? ஓகே, ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, இந்த கணக்கு கரெக்டு தான். நம்ம அடி கொடுத்ததில் மட்டும் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம இப்போ பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 384 கீழே 54 இருக்குங்க. இந்த மொதல் இதை ஆப்ஷன் எடுக்கும். 384 54 இன்ட்டு 10 இருக்கா? அந்த 10க்குனால இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இங்கே 0 வந்துடுமா? இப்போ அடி கொடுங்க. என்ன வரும்? 1 2 27. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2
மிச்சம் 1 1னா 18 9 2 18 2 0 அடுத்து அடி கொடுங்க 3 3 அடி கொடுத்தா 9 3 27 இங்கே 3 அடி கொடுத்தா 5 3 15 6 3 18 மிச்சம் 1 4 3 12 640. ஓகே இப்போ 640 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 9 9 50 45 69 54 7 9 63. ஓகேவா மீதி 1 இருக்குது அப்போ 10 அப்போ 1 9 9 இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 1 கீழே 9 அப்போ 71 1/9%. இந்த இதோட இது வந்து எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதுக்கும் 71 1/9%. இதே மாதிரி மீதி உள்ளதுக்கும் வந்து கண்டுபிடிப்போம். ஓகே இப்போ அடுத்த ஆப்ஷன் பி போமா. ஆப்ஷன் பி 425 டிவைடட் பை 5 இருக்குது. ஏன்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிட்டு 8 5 40 மீதி 2 25 5 25. ஸோ ஆன்சர் வந்து என்னது 85%. நான் கடைசியில் இன்னொரு உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன். அடுத்த ஆப்ஷன் சி பார்ப்போம். ஆப்ஷன் சி வந்து 570 டிவைடட் பை 7. 7 7 49 8 7 56. ஓகேவா 8 7 56 மீதி 1 இப்போ 10 1 7 7 மீதி 3/7. ஸோ 80 அதானே வரும். 8 7 56 மிச்சம் 1 10 10னா 1 7 7 81 3/7. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 81 3/7. அடுத்த லாஸ்ட்டாக இந்த இது 48 66 × 100. ஓகே இதில் அடி கொடுத்தீங்கன்னா 33 இது 24 11 1 3 3 11 33 8 3 24. அதுக்கப்புறம் வந்து இது 800ன்னு எழுதிக்கோங்க. 800 டிவைட் பை 11ன்னா 7னா 77 மிச்சம் 3 இருக்கும். 3னா 30 30னா 2. ஓகேவா 11னா 22 மீதி 8 8/11. ஆன்சர் வந்து 72 8/11%. ஓகேவா அப்போ இந்த 4%ல் எது அதிகமான பர்சன்டேஜ்? ஆப்ஷன் சிங்கிறது அதிகமான பர்சன்டேஜ். இதை இப்படி பார்க்கணும். இது வந்து இன்னொரு லாஜிக்கில் வந்து எப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் வந்து ஆன்சராக வந்து வரும். ஓகேவா ஓகே அடுத்த கணக்கு வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த கணக்கு வந்து பாருங்கள். சுருக்குக 893 + 786 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 × 786 இருக்குது. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் a - b த ஹோல் ஸ்கொயர். இங்கே டிவைடட் பை என்ன இருக்குது? a × b அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதை வந்து என்ன ஃபார்மெட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓகேவா இது இப்போ உங்களுக்கு இந்த a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்மெட் இருந்தால் பிரச்சனை இல்லை. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b a - b. இங்கே a + b a - bன்னு இருந்துச்சுன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதுக்கு 2 ஃபார்முலா உண்டு. அந்த 2 ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே a + b த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. a - b த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab. ஓகேவா இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஓகேவா a + b த ஹோல் ஸ்கொயருக்காண்டி இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab. இந்த மைனஸ் இங்கே உள்ளே போகும்போது என்ன ஆகும்? இந்த மைனஸ் இங்கே உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? -a ஸ்கொயர் - b ஸ்கொயர் + 2ab + 2abன்னு வருமா? இப்போ கீழே டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? a × b a × b. ஓகே இப்போ பாருங்க a ஸ்கொயர் - a ஸ்கொயர் கேன்சல், b ஸ்கொயர் - b ஸ்கொயர் கேன்சல், + 2ab + 2ab. இப்போ 2ab எவ்வளவு? 4ab டிவைடட் பை என்னது? ab. இங்கே நம்ம இந்த கணக்கில் இருந்து abன்னு எடுத்துக்கொள்வது என்னன்னா a = 893. இதுதான் a. b = பார்த்தீங்கன்னா 786.
இந்த இடத்துல வந்து இதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னாலும் இதான் வரும் கடைசியாக. ஏன்னா இங்கே போடுவீங்களா 893 ப்ளஸ் 786 இதெல்லாம் வேஸ்ட்டான வேலை. இதெல்லாம் அடி கொடுத்துட்டு கடைசியாக வந்து இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × 893 × 786 டிவைடட் பை ஏபி. ஏபி என்னது 893 × 786. 893 786 கேன்சல் பண்ண ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ 4 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் a² + b² ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அண்ட் a - b ஹோல் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்த கணக்கு, இந்த கணக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியான கணக்கு தான். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றாகவும் அடுத்தடுத்த நம்பராக இருந்துச்சுன்னா இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது 1ன்னு இருக்கிறதுனால இங்கே குழம்ப வேண்டாம். ரூட் 1னாலும் வந்து சேம் ஆன்சர் தான். இந்த கணக்கு எப்படி செய்வோம்? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது 100, 100 - 1 100. இங்கே ரூட் 2 போட்டாலும் ஒன்று தான், போடலன்னா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ 100க்கு ரூட் எடுத்தால் எவ்வளவு? 10. 10 - 1 எவ்வளவு? 9. இந்த கணக்குடைய ஆன்சர் 9. அடுத்தது இந்த கணக்கு பாருங்க, இது a³, இது வந்து பாருங்க b³. அப்போ a³ + b³ வந்துட்டு, அப்போ இப்படி வந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன? a³ + b³ = a + b × a² + b² - ab. இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஃபார்முலா. இங்கே கீழே பாருங்க, இதில் வந்து a அப்படிங்கிறது என்னது? 13. b அப்படிங்கிறது 7. இப்போ a² 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வருது, இது a². b² 7 பண்ணால் 49 வருது, -ab = இந்த 20 அப்படிங்கிறது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா a + b. ஓகேவா? அப்போ எக்ஸின் மதிப்பானது என்னது? எக்ஸின் மதிப்பு அப்படிங்கிறது ab. a வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 13. b வந்து 7ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ab மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 3 21 கொண்டு மிச்சம் 2 1 7 2 7 91. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 91. ஓகே, இவங்க எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதே -(x) மதிப்பு அப்படின்னு ஏதாட்டும் இங்கே மைனஸ் வந்துருச்சுன்னா வேறு ஏதாட்டும் ஆன்சர் ஆப்ஷன் வந்து -91 இருந்தால் அதை போடணும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னது? a³ + b³ ஃபார்முலா. a³ + b³ ஃபார்முலா என்னது? a³ + b³ = a + b × a² + b² - ab. அதை வந்து இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? அதை இது கூட மேட்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஓகே அப்படின்ட்டு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். அடுத்து இந்த ஒரு கணக்கு, இந்த ஒரு கணக்கு ஈஸியான கணக்கு தான். ஓகேவா? √3 = 1.732a மற்றும் √2 = 1.414 எனில் 1/√3 + √2 மதிப்பு என்ன? ஓகேவா? இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 1√2 + √2 சரி 1/√3 + √2 இன்ட்டு இதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கணும். √3 மைனஸ் போடணும். ஓகேவா? -√2 /√3 - √2. இப்போ இதை பாருங்க, a + b a - bன்னு ஃபார்மெட்டில் இருக்கா? a + b a - bன்னு ஃபார்மெட்டில் இருக்குது. a + b a - b ஃபார்மெட்டில் இருந்தால் என்னது? அதை a² - b² எழுதிக்கலாமா? ஏன்னா இதான ஃபார்முலா. a² - b² = a + b a - b. அதனால இது a + b, இது a - b. இந்த இதற்காண்டி நம்ம a² - b² எழுதிக்கிறோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. ஸோ √3 - √2 a² - b². a அப்படிங்கிறது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னது? √3. b அப்படிங்கிறது √2. அப்போ a²ங்கிறது √3² - √2². ரூட்டும் 2வும் கேன்சல் ஆயிரும், ரூட்டும் 2 இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? √2² கேன்சல், √2² கேன்சல். அப்போ 3 - 2 எவ்வளவு? 1. அப்போ மேலே என்ன இருக்குது? √3 - √2 /1. 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அப்போ √3 - √1. √3யோட வேல்யூ வந்து என்னது? 1.732 சரி மைனஸ் இது கழித்தல் -1.414. இப்போ இதில் 2ல் 4 போகுது. அப்போ 12, 12ல் 4 போச்சுன்னா 8. அப்போ இது 2 ஆயிரும்.
இதுலேருந்து தான் இங்கே கடன் கொடுத்துருக்கு. இது 2000, 2ல் 1 போச்சுன்னா 1, 7ல் 4 போச்சுன்னா 3, 1ல் 1 போச்சுன்னா 0. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0.318. ஓகேவா? அடுத்த கணக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 21x. ஓகேவா? 21 இதை மல்டிப்ளேயில் எழுதக்கூட 21 ப்ளஸ் தானே, இதை கூட்டுவோம்ல. கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றினா எப்படி? இங்கே 1 4 5ன்னு இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணுவோம்? 1 5 5, 5 + 1 9ன்னு எழுதுவோம். இங்கே இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸ் ஒய்யை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதணும்? 3 21 21 + எக்ஸ். ஓகே, 21 + எக்ஸ் divided by 4 7 இன்ட்டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 10 10 + ஒய் 10 10 + ஒய் divided by 5 ஈக்குவல் டு 10. ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்னென்னா இந்த கீழே உள்ள வேல்யூ இருக்கா? இந்த 7 இந்த 5, இந்த 7 5 மல்டிப்ளை பண்ண என்ன? 35. இதை இங்கே கொண்டு போனால் 350. ஓகேவா? இந்த 7 5 அங்கே கொண்டு போனால் 35. ஸோ 350ன்னு வரும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்னென்னா 21 + எக்ஸு 10 + ஒய். இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா? இந்த ஆப்ஷனில் எந்த நம்பரை போடும்போது 350 வருதுன்ட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஓகேவா? நமக்கு ஓகே இல்லை, ஈஸியான மெத்தடில் இதில் போட்டால் தான் வரும். இப்போ பாருங்கள், 21 இது எக்ஸு இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க எல்லா இதுலேயும். ஓகேவா? எல்லா இதுலேயும் வந்து இது எக்ஸு, ரெண்டாவதுன்னு ஒய் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து 21 + எக்ஸ் எவ்வளவு? 21 + 3 எவ்வளவு? 24. இங்கே வந்து 10 + 4 14. ஓகே, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? 96ன்னு வரும். அப்போ 6ன்னு இங்கே வரல, இங்கே 0ன்னு வருது. இந்த 2 வேலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0ன்னு வரணும். ஓகேவா? அப்போ இது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எக்ஸு இது ஒய். அப்போ 21 5 26, 10 7 17. அப்போ 26 17, 7 35, 6 7 42. ஸோ 2ன்னு வருது. இங்கே 0ன்னு நமக்கு வரணும். அப்போ இதுவும் கிடையாது. அடுத்த 4 12. அப்போ 25. இல்லை 4 போட்டால் 25. இங்கே வந்து 13. அது 5 15 வருது. அப்போ 5ன்னு வருது, லாஸ்ட் வருது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதுவாக தான் இருக்கும். அப்போ இதுன்ட்டு போட்டுடலாம். வேணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இங்கே பாருங்கள், 21 + 4 எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டால் 25 இன்ட்டு 10 + 4 14. அப்போ 25 × 14 பார்த்தீங்கன்னா 10 14 140, 20 14 280, 5 14 70. ஸோ ஆன்சர் வந்து 350. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 350. இந்த கணக்கு வந்து இப்படி தான் வந்து நீங்கள் செய்யணும். ஓகே, அடுத்த கணக்கு. இந்த கணக்கு இப்போ எப்படி செய்வோம்? இந்த 2 மல்டிப்ளை பண்ணுமா? 144. இது கூட இது கூட்டுவோமா? அப்போ 169. அப்போ √169 டிவைடட் பை 144 ஈக்குவல் டு இந்த 2 என்னது? மல்டிப்ளை பண்ணுவோம். 12 12 + எக்ஸு டிவைடட் பை 12. இப்போ இதுக்கு ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும்? 13 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 12 + எக்ஸு டிவைடட் பை 12. இந்த 12 அப்படிங்கிறது இங்கே வந்தால் என்னது? மல்டிப்ளிகேஷனில் வருமா? இப்படி வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்தால் இந்த 12யும் இந்த 12யும் வந்து அடி கொடுத்துடலாம். ஓகே, அதனால இங்கேயே அடி கொடுத்துட்டோம். இந்த 12 இந்த 12 கேன்சல். இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது +12 இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா -12. இப்போ 13 - 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. 13ல் 12 போச்சுன்னா 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1. அடுத்த கணக்கு வந்து பாருங்க, 2x + 13 2 பவர் x + 13 இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இருக்கா? 4 எப்படி எழுதலாம்? 2/2ன்னு எழுதிக்கலாமா? எழுதிட்டு அடுத்து x + 2ன்னு போடுறோம். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இந்த 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2x
இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ 2x + 4ன்னு வரும். 2x + 4. இப்போ இங்கே அடிமானம் வந்து சமமாக இருக்குது. அதனால மேலே உள்ளது மட்டும் எடுத்து ஈக்குவல் பண்ணிடுவோம். x + 13 = 2x + 4. எக்ஸை வந்து இங்கே கொண்டு போங்க. எக்ஸ் இங்கே கொண்டு போனால் என்ன வரும்? 2x - x. இந்த 4 எங்கே கொண்டு வாங்க? இந்த 4 எங்கே கொண்டு வந்தால் 13 - 4. இப்போ 13 - 4 9. 2x - x = x. x = 9. இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து எக்ஸோட மதிப்பு என்னது? 9. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா x என்பது 4ஆகவும் y என்பதை 5ஆகவும் கொண்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்கன்ட்டாங்க. இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வரும். 4/7 + 2 × ஒய்யோட வேல்யூ என்னது? 5. 2 × 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 + 4. இதில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா 2y கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து எப்படி வரும்? 4/7 + இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 10. இந்த 2 மல்டிப்ளை பண்ணாலும் 10. அப்போ 10 - 4. 10 - 4 எவ்வளவு? 6. 10 + 4 எவ்வளவு? 14. அப்போ = 4/7 + 6/14. இப்போ இந்த 7க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுத்தால் 14. 14 வரணும்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8. இப்போ இங்கே வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்தோம். என்ன 14 இருக்குல்ல? அப்போ +6. இப்போ 14 / 14 அடி கொடுத்தால் 1. இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 1. லாஸ்ட் கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க? a² - b² எழுதியிருக்காங்க. அப்போ a² - b² ஃபார்முலா என்னது? a + b a - b. கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 164லேருந்து 18 கழிச்சா 144 வரும். அப்போ a + b எங்கே கொடுத்துட்டாங்க? நம்ம a - b கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது a + b. a + b = 162. ஏன்னா இதில் a வந்து எவ்வளவு? a = 162, b = 18. இப்போ இந்த 2 ஆட் பண்ணால் 180. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 180. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 1 மேக்ஸ் ஆன்சர் கே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். 101வது கணக்கு. ஒரு சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்து 7 × 3/10 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -10 × 7/21ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறதுக்கு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை பின்னமாக வந்து மாற்றுவோம். இப்போ கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிடுவோம். அப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 210. 210 + 7 எவ்வளவு? 217. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் 210 இங்கே +7 அப்படின்ட்டு இதை கழிச்சு போட்டுறாதீங்க, ஆன்சர் வராது. ஓகேவா? இந்த சைனை வந்து நம்ம கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம். 21 × 10 210 + 7 217. ஓகேவா? / 21. இங்கே மைனஸ் இருக்கும். அதே மாதிரி இதை பண்ணிங்கன்னா இது எவ்வளோ வரும்? 7 × 10 70. 70 + 3 73 / 10. 73 / 10. இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 10க்கு 21க்கு எல்சிஎம் எடுக்கலாம். 10க்கு 21க்கு எல்சிஎம் எடுத்தால் 210 வரும். இப்போ 210, இப்போ இங்கே 210 வரும்னா 21ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலேயும் வந்து 21ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 210 வரும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். நமக்கு இந்த இது பிரச்சனை கிடையாது. இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2170 வந்துடும். அதே இந்த இது 73 21ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 1 செகண்ட். 3 7 6 14 3 13க்கு 3 மிச்சம் 1 5 533 மைனஸ் 2170. இப்போ 2170 மைனஸ் 1533 கழிச்சா இவ்வளோ? 10ல் 3 போச்சுன்னா 7. அப்போ இது 6 ஆகும். 6ல் 3 போச்சுன்னா 3. 21ல் 15 போச்சுன்னா 6. 637.
637 டிவைடட் பை 210. இப்போ இது அடி கொடுத்தா நமக்கே தெரியும். ஓகேவா? எத்தனை? 3 200 600, 3 10 630. ஸோ 3 டைம் அடி கொடுத்தோம்னா 630 வரும். மீதி வந்து எவ்வளவு இருக்குது? 7 இருக்குது. 7 மேலே போட்டுருணும். எதை வச்சு டிவைட் பண்ணுறோம்? 210. இங்கே வந்து சைன் வந்து முக்கியம். இங்கே மைனஸ் தானே பெரிய வேல்யூ. மைனஸ் 2170. அப்போ மைனஸ் 637. அண்டு இங்கேயும் வந்து மைனஸ் வரும். மைனஸ் 3 × 7/100. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மைனஸ் 3 × 7/210. ஓகேவா? இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இதே பாருங்கள், ப்ளஸ் வச்சு இருக்கும். நீங்கள் இங்கே மைனஸ் போடலன்னா ப்ளஸ்ன்னு வருமா? அப்போ 3 7/210ன்னு பி போடுவீங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் மைனஸ் சைன் இருக்கணும். ஏன்னா மைனஸ் வேல்யூ தானே பெரிய வேல்யூ. அதனால் மைனஸ் சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த ரெண்டாவது கணக்கு. இந்த முதல் கணக்கே கொஞ்சம் லாஜிக்கலாக கரெக்டாக வந்து போடணும். ரெண்டாவது கணக்கு கொஞ்சம் கஷ்டமான கணக்கு தான். இப்படி ஒரு இது இருக்குது. இதை வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி கரெக்டாக செஞ்சால் ஆன்சர் வந்துடும். இப்போ இது கேள்விக்குறி மைனஸ் 968 டிவைடட் பை 79 × 4 = 512 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேள்விக்குறி இருக்கா, இதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. இதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 × 4 = 512. நம்ம எல்லோரும் இதில் வந்து என்ன செய்வோம்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணால் 316 அப்படின்ட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மைனஸ் தூக்கி இங்கே போட்டு அப்படின்னு செய்வோம். அப்படி செஞ்சால் அந்த கணக்குக்கு ஆன்சர் வராது. ஓகே, இந்த கணக்கை ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த 4 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இது இங்கே வந்து என்ன வரும்? டிவிஷனில் வரும். ஓகே, இந்த 4 அப்படிங்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்தால் டிவிஷனில் வரும். அதே மாதிரி இந்த 79 அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது? டிவிஷனில் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேவா? அப்போ இது வந்து இங்கே கீழே டிவிஷனில் வருது. ஓகேவா? இது அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன். 512. இப்போ இந்த 4 அப்படிங்கிறது இங்கே கீழே டிவிஷனில் வருது. இது வந்து மேலே மல்டிப்ளிகேஷனில் போகுது. 4 × 79. எங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 968 இருக்குது. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு 968 கூட்டிக்கலாம். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 1, 11, 2 4 8, மீதி 3, 3ன்னா 32, 32னா 8 4. ஓகேவா? 8 4 32. ஸோ 128 × 79. 8 9 72க்கு 2 மிச்சம் 7. 1 9 9 2 18, 18 7 25க்கு 5 மிச்சம் 2. 1 9 9 9 2 11. 8 7 56க்கு 6 மிச்சம் 5. 1 7 7 7 14, 14 5 19, 19க்கு 9 மிச்சம் 1. 1 7 7 1 8. 2 11க்கு 1 மிச்சம் 1. 10 1 11க்கு 1 மிச்சம் 1. 8 9 1 10. ஓகேவா? இது கூட இது வந்துட்டு இது வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஆன்சர் 10 112. இப்போ இந்த மைனஸ் 968 இங்கே ப்ளஸ் 968 ஆகுமா? அப்போ எக்ஸ் = ப்ளஸ் 968. 9 6 8. 0 மிச்சம் 1. 7 1 8. 10க்கு 0 மிச்சம் 1. 11. ஸோ இங்கே 1. 10க்கு 0 மிச்சம் 1 8. 10க்கு 0 மிச்சம் 1. ஓகே, 11 0 80. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 11 0 80. இந்த கணக்கை இந்த மெத்தடில் செஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் வரும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து 79யும் அண்டு 4யும் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை அங்கே கொண்டு போய் 512 கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து வராது. ஓகேவா? என்னால் செகண்ட் கணக்குக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு கணக்குக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் பார்த்தோம்? ஆப்ஷன் ஏ பார்த்தோம். அடுத்த மூன்றாவது கணக்கு. ஓகே, இந்த கணக்கை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதுனா தான் கரெக்டாக வரும். ஓகே, 1/5 இஸ்ட்டுன்னு இருக்கா? இஸ்ட்டுன்னா என்னது? வகுத்தல். ஹோல்னா வகுத்தல்னு அர்த்தம். 1/x
இங்கே டபுள் ஹோலன் இருக்குது. டபுள் ஹோலன்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவல் 1/x. இங்கே ஹோலன் இருக்குது. ஹோலன்னா வகுத்தல்னு அர்த்தம். வகுத்தல் 1/1.25ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் இருக்குல்ல 1.25 முழு நம்பரை மாற்றுவோம். முழு நம்பரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது முழு நம்பரை மாறிடும். இங்கேயும் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 100. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 125 புள்ளி வந்து போயிடும். ஓகேவா? இதான் வந்து இருக்க போகுது. இப்போ 1/5 இந்த வகுத்தலை மல்டிப்ளிகேஷனை மாற்றினா எக்ஸ் வந்து மேலே வந்துருமா? 1/x அதை மல்டிப்ளிகேஷனை இதை மாற்றும் போது இதோட தலைகீழ் வந்துடும், எக்ஸ் வந்துடும். அடுத்து இங்கே 1/x இதை வந்து பெருக்கலை மாற்றும் போது 125/100ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் இங்கே போகுமா? இந்த எக்ஸ் இங்கே போனால் x². இந்த 5 வந்து இங்கே வருமா? 5 இன்ட்டு இந்த 5 இங்கே டிவிஷனில் இருக்குது. அப்போ இங்கே போனால் இது மல்டிப்ளிகேஷன் வரும். 5 × 125/100. இப்போ இது அடி கொடுக்கலாமா? 4 5 5 25 5 125 25 100 4 5 5 4 5 20. ஸோ x² வேல்யூ தான் என்னது? 25/4. அப்போ இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? இதோட ரூட் வேல்யூ எடுக்கணும். இப்போ 25ஓட ரூட் வேல்யூ எவ்வளவு? 5. 4ஓட ரூட் வேல்யூ 2. ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது 5/2. ஓகேவா? நீங்கள் பொறுமையாக மெதுவாக செஞ்சால் ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த ஹோல்ன்னு இருந்துச்சுன்னா டிவிஷன்னு அர்த்தம். டபுள் ஹோல்ன்னு இருந்துச்சுன்னா ஈக்குவல்னு அர்த்தம். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றோன்னா தலைகீழ மாற்றணும்னு அர்த்தம். இந்த 1.25 வந்து ஹோல் நம்பரை கொண்டு வரதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த விஷயங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அடுத்தது ஓகேவா? இது நம்ம எப்போ பார்த்த ஒரு கணக்கு தான். 383 ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ 383க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? 400. 400 அப்படிங்கிறது எதோட வேல்யூ? 20. ஸோ 4வது கணக்கோட ஆன்சர் வந்து என்னது? 20. அடுத்து 1.45ஐ p/q வடிவில் மாற்றுக. இப்போ இந்த மேலே இப்படி பார் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா 45 45 45 இப்படின்ட்டு பெய்கிட்டே இருக்குன்ட்டு அர்த்தம். அதனால தான் வந்து இப்படி வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கணக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு ஷார்ட்டஸ்ட் மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி இந்த பார் ரெண்டையும் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு எழுதுங்க. என்னது எழுதுனா என்னது? 145. இந்த புள்ளிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1 இருக்குது. அதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது இதில் எத்தனை டிஜிட் இருக்குது புள்ளிக்கு பிறகு? புள்ளிக்கு பிறகு இங்கே எத்தனை டிஜிட்? 2 டிஜிட் இருக்குது. 4 5. அப்போ 2 டிஜிட் இருந்தால் 2 9 போடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு புள்ளி பார் எடுத்துகிட்டு 1.45 145ன்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் புள்ளிக்கு முன்னாடி உள்ள நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே டிவைடட் பை இதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 2 டிஜிட் இருக்குது. அப்போ 99ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இதை மைனஸ் பண்ண எவ்வளோ? 144 டிவைடட் பை 99. 9 9 11 9 99. 9 9 மீதி 5. அப்போ 54. 54ங்கிறது 9ஆல் அடி போகுமா? அடி போகும். 50 45 69 54. ஆன்சர் 16/11. ஆன்சர் 16/11 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பிங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த PQ ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு தனியாகவே வந்து நிறைய மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தடில் ஒரு 2-3 மெத்தட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சிம்பிளிஃபிகேஷனில் சொல்லித்தரேன். ஓகேவா? அடுத்த கணக்கு 121 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்கணும். ப்ளஸ் இருக்குது. அப்போ 121க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னது? 125. 125ங்கிறது என்னது? 5ன்னு வரும். 5 × ஏயை போட்டுறக்கூடாது. எங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மைனஸ் இருக்குது இந்த இதுக்கு. அப்போ 5 தான் ஆன்சரு. இந்த மைனஸ் இங்கே சேர்க்கணும். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி -5. அடுத்தது ஓகே, இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் பெரிய சிம்பிளிஃபிகேஷன் தான் வரும். கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக செய்வோம். ஓகேவா? 57 மைனஸ் 42 மைனஸ் 37. இந்த மைனஸ் இருக்கா? இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போனால் -20 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இந்த மைனஸ் இங்கே உள்ளே போனால் என்ன ஆகும்? -20. இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிரும். அதை தான் வந்து இங்கே பண்ணுறோம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு வரோம். -20 ப்ளஸ் எக்ஸு இந்த ப்ராக்கெட்டில் முடிஞ்சு. அதுக்கப்புறவு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 2 2
4 2 8. ஓகேவா? 176. 176 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா நன்னாங்க 16 அண்ட் மிச்சம் 1, அடுத்து ஒரு 16 வரும், நன்னாங்க 16, 44. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 57 மைனஸ் 42 மைனஸ், இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம்ல. 37 மைனஸ் 20 வந்து எவ்வளவு? 17 ப்ளஸ் எக்ஸு இருக்கும். அடுத்து இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 57 மைனஸ் 42 மைனஸ் 17, இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் சேரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும், மைனஸ் எக்ஸுன்ட்டு வரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் பண்ணலாமா? இந்த ரெண்டையும் 42ல் 17 போச்சுன்னா 27 37 25. 57 மைனஸ் 25, இது ப்ளஸ் தானே, அதனால் பெரிய நம்பருக்கான இது சைனையும் வந்து போட்டிருந்தோம். 25 மைனஸ் எக்ஸு. இப்போ இந்த மைனஸை இங்கே உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். 57 மைனஸ் 25, இந்த மைனஸ் இங்கே வரப்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44. அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வருது? 57ல் 25 போனால் 35 45 55 32. அதேமாதிரி இது பாசிட்டிவ், அதனால் பாசிட்டிவ் 32 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 44. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44. இந்த 32 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 44ல் 32 போச்சுன்னா 12. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 7வது கணக்குக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி. இந்த கணக்கு நான் செஞ்ச மாதிரி அப்படியே பொறுமையாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்த கணக்கு. ஓகே, இந்த கணக்கு வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் வந்து செய்கிறது மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லலாம். இந்த கணக்கில் இது எதுக்குமே வந்து ரூட் வேல்யூ வராது. இப்போ 192ங்கிறது ரூட் வேல்யூ கிடையாது, இதுக்கு ரூட் வேல்யூ கிடையாது, 27க்கு ரூட் வேல்யூ கிடையாது, 108க்கு ரூட் வேல்யூ கிடையாது, 48க்குலாம் ரூட் வேல்யூ கிடையாது. ஆனால் இது ஏதோ ஒரு லாஜிக் படி எழுதியிருக்காங்க. என்ன லாஜிக் படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 இருக்கா, இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா 16 இன்ட்டு 3. ஓகேவா? மைனஸ் 3 இன்ட்டு, சரி நான் உங்களுக்கு இங்கே எழுதுறேன், சைடில் எழுதுகிறேன். 48 அப்படிங்கிறத 16 இன்ட்டு 3 அப்படின்ட்டும், 108 அப்படிங்கிறத எத்தனை இன்ட்டு 3? இது 3ஆல் தான் வரும். 108 டிவைடட் பை 3னா என்ன வரும்? 1 3 3 3 9, மிச்சம் 1, 6 3 18. ஸோ 36 இன்ட்டு 3. ஸோ இந்த நம்பரெல்லாம் வந்து 3 வச்சு எழுதுகிறாங்க. இது 16, இதை 3ஆல் டிவைட் பண்ணும், இதை 3ஆல் டிவைட் பண்ணும், இதை 3ஆல் டிவைட் பண்ணும், இதையும் 3ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா? இப்போ இதை 3ஆல், இப்போ இந்த 27 அப்படிங்கிறத 9 இன்ட்டு 3 ஆகவும், 192 அப்படிங்கிறத 64 இன்ட்டு 3ன்ட்டு எழுதணும். ஓகேவா? இப்படி தான் அவங்க மனசில் வச்சு போட்டிருக்காங்க. இப்படி போட்டால் தான் இது 4 ஸ்கொயர் வேல்யூ, இது 6 ஸ்கொயர் வேல்யூ, இது 3 ஸ்கொயர் வேல்யூ, இது 8 ஸ்கொயர் வேல்யூன்ட்டு நமக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூவை வச்சு ஏதாட்டும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இவங்க மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன 48 மைனஸ், இது வந்து கியூப் கிடையாதுங்க, இது கியூப் ரூட் கிடையாது, இது ஸ்கொயர் ரூட் கிடையாது. இதெல்லாம் வந்து 3 இன்ட்டு ரூட் 108, 2 இன்ட்டு ரூட் 27ன்ட்டு அர்த்தம். இவங்க 48 108 27 192 கொடுத்துட்டாங்க. இதில் எப்படி வருது அப்படிங்கிறத இந்த 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க, அதனால வருது. இந்த 3 அப்படிங்கிறது இங்கே காமனாக ஒரு டேமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணாத இந்த ஸ்கொயர் வேல்யூ வருங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இந்த கணக்கை பாருங்கள், 4 ஆப்ஷனில் பார்த்துட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இதை போடுங்க. இதுதான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 0 தான் வரும். நான் எப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்மெட்டில் இங்கே எழுதுவோமா? ரூட் 16 இன்ட்டு 3 மைனஸ் 3, இது எப்படி வரும்? 36 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 9 இன்ட்டு 3 ப்ளஸ் 64 இன்ட்டு 3. இப்போ இந்த 16க்கு ரூட்டுக்கு வெளியே எடுத்தால் என்ன வரும்? 4 ரூட் 3 மைனஸ் 3. 36 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும்? 6 வரும்.
இன்ட்டு 6 ஓகேவா. இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால இன்ட்டு 6 இங்கே √3 இருக்கும் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த 9க்கு ரூட் வேல்யூ எடுத்தால் என்ன வரும் 3 இன்ட்டு √3 அடுத்து இந்த 64 8 ஸ்கொயரு ஓகேவா. அப்போ 8 √3ன்ட்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இப்போ இந்த கணக்கு என்னது 4 √3 மைனஸ் 18 √3 ப்ளஸ் இந்த 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இது 18 வந்துட்டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 6 6 √3 ப்ளஸ் 8 √3. இப்போ இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு, இந்த 3 கூட்டுங்க 6 4 10 10 8 18. அப்போ மைனஸ் 18 √3 ப்ளஸ் 18 √3. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் 0. மைனஸும் ப்ளஸ்ஸையும் கூட்டினா 0 ஆயிரும். ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் என்னது 0. இந்த கணக்குக்கு நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். இந்த இடத்துல இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது வித்தியாசமான ஆப்ஷன் என்ன, இதுக்கு 0 இருக்குது, அப்போ இந்த 0வை வந்து போடலாம். நான் உங்களுக்கு எல்லா கணக்குக்குமே வந்து வித்தியாசமான ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது கஷ்டம்தான். ஏதாவது 1 2க்கு சொல்ல முடியும். ஓகே, அடுத்த கணக்கு போகுமா. 9 இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதுவோம். 3 கியூப் இங்கே -2 இன்ட்டு 2 2 -3 2 பவர் 4 -2 இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு 4 பவர் -2 இப்படி தானே இருக்குது. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. இப்போ இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம், இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ண போகிற என்ன வரும், 3 பவர் -6 3 2 6 -6 இன்ட்டு 2 பவர் 2 இன்ட்டு 3 6 -6. இப்போ இங்கே கீழே என்ன வருது, இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 2 8 2 பவர் -8. அடுத்து இந்த பண்ணால் இன்ட்டு 3 பவர் -4. இப்போ இந்த 4 -2 இருக்கா, இது எப்படி எழுதலாம் ஆக்சுவலாக 2 ஸ்கொயர் இன்ட்டு -2ன்னு எழுதலாமா. ஏன்னா 2 ஸ்கொயர்னா 4, அதுக்கப்புறம் -2 இந்த -2 இந்த -2 பெருக்குன்னா என்ன வரும் 2 பவர் 4ன்னு வரும் ஓகேவா. ஏன்னா நமக்கு இங்கே 4 வேல்யூ வச்சு ஒன்றும் யூஸ் கிடையாது, 2 3 இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2 பவர் இந்த 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 2 பவர் -4ன்னு வருது. ஓகே, இப்போ இந்த 2 பவர் -4 இங்கே மேலே கொண்டு போனால் என்ன வரும் ப்ளஸ் ஆயிருமா. இந்த -4 அப்படிங்கிறது +4 ஆயிரும். அதே மாதிரி இந்த 3 பவர் -4 அப்படிங்கிறத மேலே கொண்டு போனால் என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிரும் ஓகேவா. அதை தான் வந்து நம்ம இப்போ இங்கே அடுத்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். 3 பவர் -6 இன்ட்டு 2 பவர் -6 இன்ட்டு 3 பவர் +4 2 பவர் -6 இன்ட்டு 2 பவர் +4. அடிமானம் சேமாக இருந்தால் அடிமானம் அப்படிங்கிறது 3, அடிமானம் சேமாக இருந்து பெருக்கல்ல இருந்தால் பவர் வேல்யூ வந்து கூட்டிக்கலாமா. அப்போ பவர் வேல்யூ கூட்டினா என்ன வரும் 3 பவர் -6 + 4 -6 + 4 எவ்வளவு -2 இன்ட்டு இங்கேயும் வந்து என்னது 2 -6 + 4 அப்போ என்ன வரும் 6ல் 2 போச்சுன்னா 4, இந்த 2 கூட்டலாம்ல அதனால 4. சரி, 6 + 2 2. அப்போ இதில் 6ல் 4 போச்சுன்னா 2, இங்கே 2. கீழே வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் -8ன்னு இருக்கு. இப்போ நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் கொஞ்சம் ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஹோல் டேமையும் வந்து ரிவர்ஸில் எழுதுகிறோம். ரிவர்ஸில் எழுதுனா எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறிடும். அதாவது இது கீழே வரட்டும், இது மேலே போட்டோம். அப்போ வந்து என்னது பாசிட்டிவாக மாறிடுமா. 3 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 2 டிவைடட் ஓகே, இது கீழே வந்துடும். இது கீழே கொண்டு வரோம், இது மேலே கொண்டு வரோம். அப்படிங்கும் போது எப்படி வரும்னா 2 பவர் 8 டிவைடட் பை 3 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பவர் 2 வந்து கொண்டு வராதிங்க, 3 பவர் 2 மட்டும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதை மேலே கொண்டு போகிறீங்க, இதை கீழே கொண்டு வரீங்க. இந்த 2 பவர் இருக்கா 2 பவர் -2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ
இந்த 2 கழிக்கலாமா? 8 மைனஸ் 2 எவ்வளவு? 6. 2 பவர் 6 டிவைடட் பை 3 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 2 பவர் 2 வந்து கீழே கொண்டு வராதிங்க, அது மைனஸ் சைன்லேயே இருக்கட்டும். இந்த 2 மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, இதை கீழே கொண்டு வாங்க, இதை மேலே கொண்டு போங்க. ஓகேவா? அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதை பண்ணிங்கன்னா என்னது? 8ல் 2 போகுமா? அடிமானம் வந்து சேம், அதனால 8 மைனஸ் 2 6, 3 ஸ்கொயர். இப்போ 2 இன்ட்டு 2 6, 2 போடுங்க, போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1 2 2 2 4 4 2 8 8 2 16 16 இன்ட்டு 2 32 32 இன்ட்டு 2 64 64 டிவைடட் பை 9. 1 9 9 7 9 63, மிச்சம் 1 9. ஆன்சர் 7 1/9. 9வது கணக்குக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 7 1/9. ஓகே, அடுத்தது 10வது கணக்கு. ஓகே, இந்த கணக்கில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்னா, இங்கே வந்து ஒரு பார் வரும். ஓகேவா? இந்த பார் வரணும். இந்த பார் வந்துச்சுன்னா இந்த பார் உள்ளதை தான் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகே, இந்த கணக்கில் ஒரு மிஸ்டேக். இந்த பார் இங்கே வரணும், இந்த பார் வந்துருக்குன்னா அந்த பார் வரக்கூடியது தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டு, போர்ட் மாஸ் ரூல்ஸ் தானே. இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸில் ஃபஸ்ட்டு இந்த பார் வரதை செய்யணும், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஆஃப், அதாவது மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இல்லை பார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செய்யணும். அப்படியே ஒவ்வொன்றா செஞ்சுட்டு போவோம். இந்த பார் இந்த இடத்துல போடலனாலுமே ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து என்னென்னா கீழே டிவைடட் பை 5ன்னு வரும். ஓகேவா? மேலே நியூமரேட்டர் கரெக்டாக வந்துடும், கீழே ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் இந்த பார் போட்டிருந்தா தான் கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு பார் போட்டே சொல்லித்தரேன். இப்போ இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மொத்தம் எப்படி வரும்? முன்னாங்கா 12 12 + 1 13 13/4 டிவைடட் பை இது மல்டிப்ளை பண்ண வரும். 1 4 4 4 1 5 5/4 மைனஸ் 1/2 ப்ராக்கெட். இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 4 4 1 5 5/2. ஓகே, இப்போ இந்த இதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 1/4 மைனஸ் 1/6. இது பண்ணிங்கன்னா இதுக்கு எல்சியம் எடுத்தால் 24. இப்போ இதில் 24 வரணும், இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணும், இதையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1 6 6 மைனஸ் 4 2/24 1/12. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு 5/12 5/2 இருக்கா? இந்த 5/2 மைனஸ் 1/12. இங்கே மைனஸ் 1/12. இப்போ இந்த 2க்கு எல்சியம் எடுத்தால் என்ன வருது? ஓகேவா? 2க்கு 12க்கு எல்சியம் எடுத்தால் 12 தான் எல்சியம் வரும். அப்போ இதுக்கு வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30, 5000 30 30 மைனஸ் 1 29 29/12. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சா 29/12. ஓகே, இப்போ இதை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணும். 13 டிவைடட் பை 4 டிவைடட் பை 5/4 மைனஸ் 1 வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணால் 29 தான், கீழே 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 24. இப்போ இந்த 2க்கு எல்சியம் எடுக்கலாமா? 4க்கும் 24க்கும் எல்சியம் எடுக்கணும். இங்கே தனியாக செய்கிறேன். நாலுக்கு 24க்கு எல்சியம் எடுத்தால் 24. இப்போ 24 வரணும், இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 மைனஸ் 29 1/24. அப்போ இங்கே என்ன வருது? 13 டிவைடட் பை 4 டிவைடட் பை 1/24. ஓகேவா? இப்போ இந்த டிவைடட் வந்து மல்டிப்ளிகேஷனில் மாற்றலாமா? மாற்றினா தலைகீழ வரும். தலைகீழ 24/1. 1 4 4 6 4 24 5 13 65 6 13 78. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 78. நீங்கள் இந்த இப்போ எப்படி நீங்கள் உதாரணத்திற்கு வேறு ஒரு மெத்தடில் செய்யலாம்ல. வேறு ஒரு மெத்தட்னா இப்போ இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு 5/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6ன்னு எடுத்திங்கன்னா இதோட எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும்? ஸோ அது கொஞ்சம் மாற்றம் வரும். ஓகேவா? நீங்கள் ஆனால் அந்த மெத்தடில் செஞ்சாலும் ஆன்சர் வரும். அதனால் இதே தான் ஆன்சர் 78ங்கிறத இது பண்ணிக்கோங்க.
அடுத்தது இது ஒரு சுருக்குக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இது ஏ ஸ்கொயர் மாடலில் இருக்குது, இது பி ஸ்கொயரில் இருக்குது, இது ஏ மைனஸ் பியில் இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது ஆக்சுவலாக வந்து இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் ஏ அப்படிங்கிறது 260 பி அப்படிங்கிறது 1/104 எடுத்துக்கிடும். ஓகேவா? இந்த ஃபார்மெட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, இந்த ஃபார்மெட்டை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சரை எடுக்க போகிறோம். ஓகே, இதை வந்து நம்ம இதை வந்து ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், இதை வந்து பி ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இதில் மாற்றுக்கு வந்து கொண்டு வரல. இந்த 1/ன்னு போடாமல் பிஏ வந்து 1/104ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ பிஏ 1/104ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. பிஏ வந்து பி ஸ்கொயர், பியோட வேல்யூ 1/104. அப்போ இதை பி ஸ்கொயரு மைனஸ் இது ஏ, அடுத்து மைனஸ் பி அப்படிங்கும் போது 1/104. அப்போ இந்த ஃபார்மெட்டில் வந்துட்டா இப்போ ஓகே இந்த இது இருக்கா. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த கணக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கணக்கோட ஃபார்மெட்டை தான் நம்ம கணக்காகவே மாற்றுறோம். இந்த சுருக்குகன் இருக்கா, இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குன்னு எழுதிக்கிறோம். அதில் ஏ 260 பி 1/104 எழுதிக்கிட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கிறோம் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குல்ல. இதற்கு இந்த ஃபார்முலாவை போடுறோம். என்ன போடுறோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab போடுறோம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து கேன்சல். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல். இங்கே 2ab இருக்குது. இப்போ இந்த 2abக்கு நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து இதில் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, 2 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 260 இன்ட்டு 1/104. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 520/104. இது 5 தடவை வந்தாலே வந்துடும். ஓகேவா? ஆன்சர் வந்து 5. ஓகே, இந்த மைனஸ் இருக்கா, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் வரும்போது என்னது, இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இது மாறிடுது, இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிரும். ஓகேவா? இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த மைனஸ் வந்து இதை ப்ளஸ் ஆக்கி விட்டுருது. அதனால் ஆன்சர் வந்து +5. ஆன்சர் ஆப்ஷன் சி +5. ஒரு நிமிஷம் இருங்க, அதுதான் வருதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 217 217 மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 183 183 மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அதோட ஆன்சர் என்னன்னு சொல்கிறோம், ஒரு செகண்ட். ஓகே, இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இந்த மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் வந்து இங்கே வந்து என்ன ஆகும்னா இதை மைனஸ் ஆக்கிட்டுரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இது வந்து ப்ளஸ் ஆகிரும். அப்போ வந்து இது +2ab இருக்கும். +2abக்கு ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ண 5ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 217 217 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 47,089 வரும்.
இதுக்கு வேறு ஃபார்மெட்டில் ஒன்றும் கிடையாது. இதுதான் 183 × 183 மல்டிப்ளை பண்ணுங்கள், 33,489 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னது 9 9 18க்கு 8 மிச்சம் 1, 16 17க்கு 7 மிச்சம் 1, 5 10க்கு 0 மிச்சம் 1, 7 8. ஸோ 80 578. ஆன்சர் வந்து 12வது கணக்கு ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ பார்ட் 1ல் கடைசி கணக்கு. இந்த கணக்கு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். இது என்ன ஃபார்மெட்டு? ஏ கியூப் மைனஸ் இது என்ன ஃபார்மெட்டு? பி கியூப். இங்கே என்னது? ஏ ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா என்னது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஏ கியூப் இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இங்கே கீழே வந்துட்டு, ஓகேவா? இங்கே வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஏ மைனஸ் பி. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஏஐ பொறுத்த வரைக்கும் 9.6, பியை பொறுத்த வரைக்கும் 5.4. இப்போ ஏ மைனஸ் பி 9.6 டிவைடட் மைனஸ் 5.4னா 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 5 போச்சுன்னா 4, 4.2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4.2ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த கணக்கெல்லாம் நீங்கள் ஒரு டைம் நான் சொல்லி கொடுத்த பிறகு நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சில டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 2 மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடியதில் 2x - 1 ² = 9 என்ற சமன்பாட்டின் தீர்வு. இப்போ இதில் எந்த நம்பர் போட்டால் 9 வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் என்ன வரும்? 2 × -1. 2 × -1 எவ்வளவு? -2. அப்போ -2 - 1 ² அப்போ -3 -3 எவ்வளோ வரும்? ஸ்கொயர் பண்ணும்போது இதாயிரும். அப்போ 9 வந்துடும். ஓகேவா? அப்போ இது வருது. ஆனால் இந்த கணக்கில் வந்து எல்லாமே செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், உடனே ஆன்சர் போடுற மாதிரி இருக்காது. அடுத்த 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 2 × 2 எவ்வளவு? 4. 4 - 1 ² 4 - 1 ² எவ்வளோ வரும்? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9 வந்துடுது. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து கரெக்டு தான். இப்போ -1 கரெக்டு தான், +2 கரெக்டு தான். அப்போ -1 +2 இந்த 2 எந்த ஆப்ஷனில் இருக்குது? இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இது போட்டிங்கன்னா வராது. ஏன்னா 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா 2 - 1 2 - 1 ² எவ்வளோ வரும்? 1 ஸ்கொயர். 2ல் 1 போனால் 1 ஸ்கொயர் 1ன்னு வரும். ஸோ இது வந்து வராது. இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி -1, 2. அடுத்தது இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தானே வரும்? 7 வரும். ஓகே, இப்போ இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² + b² - 2ab. இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இது வந்து எதோட ஃபார்முலா? a² - b ² இதோட ஃபார்முலா தானே இது. இன்ட்டு இது இன்னொரு ஸ்கொயர் வந்து வெளியே இருக்குது. ஓகே, அதை வந்து இங்கே போடணும்னா இங்கே இருக்கட்டும். இப்போ a - b ² a - b ² is equal to a² + b² - 2ab. அப்போ இந்த இடத்துக்கு பதில் என்ன போடலாம்? இங்கே எக்ஸுங்கிறது ஏக்கு பதில் இங்கே எக்ஸ் இருக்குது, பிக்கு பதில் ஒய் இருக்குது. அப்போ x - y² நீங்கள் ரூட் எடுக்கும். நீங்கள் எப்படி ஸ்கொயர் திரும்ப வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? x - y² போட்டிருக்கோம். இந்த ஸ்கொயர் தான் ரூட் எடுக்கும்போது கேன்சல் ஆகிட்டு. இங்கே வந்து 7 ஸ்கொயர்னு வரும். அதில் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு. அப்போ 7 x - y² ஆன்சர் வந்து என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் டி 7 × x - y² ஆன்சர். அடுத்த கணக்கு இதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள செய்வோம்.
இப்போ இதில் செஞ்சிங்கன்னா ஓகே இங்கேருந்தே வரும், இங்கேயும் ப்ராக்கெட் இருக்குல்ல. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இது பெருக்கல் தானே இருக்குது. அப்போ -1 × 5 -5 4 12 ப்ளஸ் 3/5. ஓகே இங்கே டிவைடட் இருக்குது. இப்போ 1/2 -1/4 1/2 -1/4ன்னு எழுதுனீங்கன்னா எப்படி இதுக்கு எல்சியம் எடுத்தால் 4 வரணும்னா 2 2, அப்போ 2 - 1 அப்போ 1/4. இப்போ இங்கே 1/4ன்னு வரும். இப்போ இந்த 1/4 இருக்கா, இங்கே வகுத்தல் இருக்குது. இதை மல்டிப்ளிகேஷனை மாற்றினா தான் நமக்கு ஈஸி. இப்போ மல்டிப்ளிகேஷனை மாற்றினா பெருக்கல் 1/4ங்கிறது 4/1ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 12 1 5 5, அப்போ -5/12. இங்கே 3 12 5 12/5ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 12/5. இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சியம் எடுக்கலாமா, 12க்கும் 5க்கும் எல்சியம் எடுத்தால் 60. இப்போ இங்கே 60 வரணும்னா இது எத்தனை மல்டிப்ளை பண்ணால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலேயே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25. இங்கே 60 வரணும்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 60. அப்போ இங்கேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 × 12 144. அப்போ -25 + 144. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 34 24 119. 119 ÷ 60. 119 அப்படிங்கிறது எத்தனை டைம் வரும், ஒரு டைம் தான் வரும். ஒரு 60 60, மீதி 59 ÷ 60. ஸோ ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே ஏன்னா 119ல் ஒரு 60 தான் இருக்குது. இப்போ 120னா 2 60 வந்துடும். அப்போ ஒரு 60 தான் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 1 மட்டும் கம்மியாக இருக்குது அந்த வேல்யூக்கு. அப்போ 59 ÷ 60. அடுத்த கணக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது a² எழுதி இதை b² எழுதி -b² எழுதி செஞ்சால் வராது. ஓகேவா, இதற்கு வந்து எப்படி செய்யணும்னா -x² காமனாக வெளியிடுங்க. இந்த இது மேலே இருந்து -x² காமனாக வெளியெடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், x². இங்கே என்ன வரும், இந்த -x² வெளியெடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன வரும், y² வரும். சார் அப்போ சரி இந்த இடத்துல வந்து மைனஸ் இல்லைல்ல, அப்போ இங்கே வந்து என்னது, இந்த -x இது சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -x² வெளியே எடுக்கிறீங்க காமனாக. அப்போ எடுக்கும்போது இங்கே x² போகும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் போகுமா, அப்போ இங்கே உள்ள ஒரு மைனஸ் வரும். அப்போ x². இந்த அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y² இருக்கும். ஓகேவா, இதை எப்படி எழுதிக்கலாம், y² - x² எழுதிக்கலாம். y² - x². கீழே வந்து பார்த்தீங்கன்னா y² காமனாக வெளியே எடுப்போம். காமனாக வெளியே எடுத்தால் இதில் ஒரு y² வரும், மைனஸ் y² வெளியே எடுத்தாச்சு. அப்போ x². x² இந்த இது y² - x², y² - x² கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, டிவிஷன் x² y² இருக்குது. இதை மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா என்ன வரும், y² / x² வரணும். ஓகேவா, டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் மாற்றினா தலைகீழ் எடுப்போம். தலைகீழ் எடுத்தால் y² x² வரும். இப்போ y² y² கேன்சல், x² x² கேன்சல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த -1 மைனஸ் மட்டும் மீதி இருக்கும். அதனால -1ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி -1. அடுத்தது இந்த கணக்கு பாருங்க, இது இந்த கணக்கில் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. 900 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 30ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 30. 144 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 12. இங்கே கீழே 144 இருக்குது. அப்போ இது எதோட ஸ்கொயர் வேல்யூ 12 மைனஸ் √16ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ 4. கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படிங்கிறது எதோட கியூப் ரூட் 2. ஓகேவா, 2 × 2 × 2 4 8. ஸோ 2 + 2. இப்போ இந்த 2 எடுங்க.
இப்போ 4/2 ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் கீழே 2 வரணும். கீழே 2 வரணும்னா மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே என்ன வந்துடும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணா இங்கே பாருங்கள் 2 இருக்குங்க. இப்போ இது கீழே 2 வரணும். இப்போ இங்கே 2 போட்டுக்கிறோம், இங்கே 2 போட்டுக்கிறோம். அப்போ இங்கே மேலே 4 வந்துடும். அப்போ ப்ளஸ் 4/2 மைனஸ் 4/2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன வரும்? 42 டிவைடட் பை 12. இது அடி கொடுத்தா 1 2 2 6 2 12 21. ஆன்சர் வந்து 21/6. இதுக்கப்புறம் அடி கொடுக்கலாம், ஆனால் இதோடு நிப்பாட்டாங்க. 21/6ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். 18க்கு டி. இப்போ இதே அடி கொடுக்கலாம். இது அடி கொடுத்தா என்ன வரும்? 1 3 3 2 3 6 7 3 21. 7/3ங்கிறது வரும், ஆனால் அவங்க 7/3 கொடுக்கல, அதனால இதோடு நிப்பாட்டிக்கிறோம். அடுத்த கணக்கு. இப்போ இதில் பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 729. எதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் 729 வரும்னு பார்த்தீங்கன்னா 9. 9 × 9 81, 81 × 9 729. அப்போ 9 மைனஸ் 27 அப்படிங்கிறது 3 9 9 3 27 3 டிவைடட் பை 512ங்கிறது 8 8 64 64 × 8 512. அப்போ 8 ப்ளஸ் 343 அப்படிங்கிறது 7 7 இல்லை 49 49 × 3 343 வரும். அப்போ 7 கியூப் ரூட் எடுத்தாச்சா. இப்போ 9 மைனஸ் 3 எவ்வளவு? 6 டிவைடட் பை 15. 1 3 3 2 3 6 5 3 15. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி 2/5. அடுத்த கணக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதாவது இந்த கணக்கில் இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? இந்த ஸ்கொயர் வந்துச்சுன்னா இந்த கணக்கில் ஆன்சர் வராது. இந்த ஸ்கொயரை வந்து கட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து இந்த கணக்கு. இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? x² மைனஸ் 25. அது எப்படி எழுதலாம்? x² மைனஸ் 5² எழுதிக்கலாம். டிவைடட் பை x + 3. x² மைனஸ் 25 x² மைனஸ் 5² எழுதுறோம். அப்போ தான் நமக்கு a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் கிடைக்கும். அதுக்காண்டி எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது டிவிஷன். குட்டியாக இருந்தால் டிவிஷன், ப்ளஸ்னால் இப்படி இருக்கும். ஓகேவா? கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஓகே, டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றினா தலைகீழ எழுதலாமா? அப்போ x² மைனஸ் 3² இதை எழுதிக்கலாம். டிவைடட் பை x + 5. இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்குது. இதுவும் a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்து எழுதுவோம். எப்படி வரும்? x + 5 a² மைனஸ் b² = a + b a மைனஸ் b. அதை தான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x² மைனஸ் 5² இருக்குது. a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதை a + bன்னு எழுதணும்னா x a அப்படிங்கிறது இதை எப்படி எழுதலாம்? x + 5 x மைனஸ் 5 டிவைடட் பை x + 3 இன்ட்டு இதையும் வந்து எப்படி எழுதலாம்? x + 3 x மைனஸ் 3ன்னு எழுதலாம். டிவைடட் பை x + 5. x + 5 x + 5 கேன்சல். x + 3 x + 3 கேன்சல். x minus 5 x minus 3 divided by ஓகே. இவங்க இதை வந்து இந்த கணக்கே தப்பு தான். ஏன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இதில் வந்து இவங்க எப்படி மனசில் வச்சு செஞ்சுருக்காங்கன்னா ஸ்கொயர்னு வச்சு இது 2 டைம் எழுதிக்கிறாங்க. 2 டைம் எழுதுனால இங்கே ஒரு டைம் வருதுன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கோட ஆன்சருங்கிறது எங்கே இருக்குது? இதே மாதிரி x minus 5 x minus 3 x plus 5. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி. 20க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இருங்க ஒரு செகண்ட், இந்த கணக்கில் ஒரு செக் பண்ணிட்டு வரேன். ஓகே, அந்த கணக்கே வந்து தப்பு தாங்க. ஓகே, ஏன்னா இங்கே இதில் இவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்க? x + 5னா என்னது? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இது வந்து எப்படி வரும்? a² + b² + 2ab வரும். இந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா இதெல்லாம் அடி கொடுத்து இந்த ஆன்சர்லாம் வராது. ஓகே, இவங்க இதை எப்படி எழுத முடியும்? x + 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி 2 டைம் எழுத முடியும்?
ஒன்று அவங்களே 2 டைம் வந்து கொடுத்துருந்தால் மட்டும்தான் அது கரெக்டு. ஸோ இந்த கணக்கே தப்பு தான். ஓகே, இந்த கணக்கில் அந்த ஸ்கொயர் வந்து வந்திருக்கக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் வந்து தப்பு தான். ஸ்கொயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வரக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஷனில் வந்து இந்த 5 அப்படிங்கிறது வரக்கூடாது. இதோட கரெக்ட் ஆன்சர் இதுதான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். இவங்க வந்து கொஞ்சம் அதை மாற்றி கொடுத்ததுனால இந்த ஆன்சர் வருது. ஸோ x - 5 x - 3ன்னு வந்திருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை இந்த கணக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தாலே மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ இதில் பாருங்கள், இது வந்து வகுத்தலுங்க. ஓகேவா? இது வகுத்தல் குட்டியாக இருக்குல்ல, அதனால் வகுத்தல். ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோமா? 1/4 வகுத்தலை பெருக்கலை மாற்றினா தலைகீழ் எடுத்துலாம். 3/2. இப்போ இது எப்படி எழுதலாம்? 4 3 3 4 2 8. சரி, இப்படி எழுதும். 2/7 மைனஸ் ஆஃப் பிராக்கெட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? 1 × 3 4 × 2. இப்போ 3/8ன்னு வருது. இது தலைகீழ் எடுத்தால் 3/2 2 4 2 சரி 3 4 2 8. ஓகே, 3/8 மைனஸ் ஆஃப் 5/6. இப்போ 2/7 மைனஸ், இப்போ இந்த 2க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் 24. இப்போ இதுக்கு 24 வரணும்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 24 அப்போது 9. இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 6 4 24. அப்போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. இப்போ 20ல் 9 போச்சுன்னா -11 / 24. அப்போது 2/7 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் இதுக்குள்ளே வரும்போது இங்கே இருக்கா? சரி இருங்க, -11/24 வருது. இப்போ இந்த மைனஸ் இங்கே உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2/7 ப்ளஸ் 11/24. இந்த 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் 24க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தால் 168. இப்போ 168 வரும்னா இது 24ஆல் மல்டிப்ளை பண்ணும். இது 24ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே பண்ணணும். அப்போ 48. இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணும். இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 77. அப்போ 55 70 எவ்வளவு? 125. 125 / 168. அதை அடி கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, 125 / 168. இந்த மாதிரி கணக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த 3மே வந்து ஒரே வேல்யூவாக இருக்குது. மேலே மட்டும் ஒரே நம்பராக ஒரே டிஜிட்டாக இருக்குது. மேலே மட்டும் வேறு ஒரு இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த 999 - 1 எவ்வளோ வருது? 998 எழுதிக்கணும். அடுத்தது 995 கூட +1 சேர்க்கணும். எவ்வளவு? 996. இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இது வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்ததும் உங்களுக்கு புரியும். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். நான் இது சொல்லி கொடுத்தது தான். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 1 வரணும். அடுத்த முடியுத நம்பர்லேயே தொடங்கணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √1 + √2 + 1/√2 + √3 அப்படின்ட்டு ஃபார்வேர்டில் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகுது. ஓகேவா? ஃபார்வேர்டில் போனால் நான் சொல்லி கொடுத்த மெத்தட் தான். லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர். இங்கே வந்து ரிவர்ஸில் போகுதுல, அதனால் என்ன பண்ணோம்னா லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர். √9 + √4. இப்போ √9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3, இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 2, அப்போ 5. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 5. அதே இது இந்த மாதிரி வருங்களே. இப்போ இப்படி இது வந்து மாற்றி வந்திருக்குன்னு வச்சுக்கிட்டோமே, இதில் எழுதுவோம். √4 + √5 இப்படியே போய் கடைசியில் இந்த வேல்யூ வந்திருக்கு. √8 + √9 வந்துச்சுன்னா இது எப்படி வரும்னா √4 - √9. அப்போ 2 - 3 = 1 இந்த மாதிரி வரும். ஓகேவா? மைனஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக ஃபார்வேர்டில் போச்சுன்னா மைனஸு, ரிவர்ஸில் போச்சுன்னா ப்ளஸ்ஸு போடணும். அவ்வளோதான். இது ரிவர்ஸில் இருக்குது. 9லேருந்து 4க்கு வருது. ரிவர்ஸில் வருதுனால இங்கே நடுவில் ப்ளஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம்
ப்ளஸ் லாஸ்ட் டேம். அடுத்த கணக்கு இந்த 200வது கணக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது ரொம்ப சிம்பிளான கணக்கு. எக்ஸ் ப்ளஸ் 4 லாஸ்ட் டேம் எடுத்துக்கணும். லாஸ்ட் டேம் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஃபஸ்ட் டேம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 1ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கணக்கு பார்ப்போம். 199. இது எப்படி எழுதலாம்? 2/3 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு கலப்பு பின்னமாக மாற்றினா 5030 31/6 மைனஸ் 4 8 32 32 ப்ளஸ் 3 35 35/8. இப்போ 6க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளவு? 24. 24 வரணும்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 12 124. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3ஆல் மல்டிப்ளைனா 35 70 105. இப்போ 124ல் 105 போச்சுன்னா எவ்வளவு? 15 25 19 19/24. 1 2 12 24. 3 12 36. அப்போ 19/36ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 19/36. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.